விழுப்புரத்தில் நேற்று மாலை கைது செய்யப்பட்ட கிளை சிறையில் அடைக்கப்பட்ட விசாரணை கைதி உயிரிழப்பு. உறவினர்கள் மருத்துவமனையை முற்றுகையிட்டதால் பரபரப்பு. விழுப்புரம் ஜிஆர்பி தெருவை சேர்ந்த நாகமுத்து மகன் அப்பு என்ற அற்புதராஜ். இவர் ஆட்டோ ஓட்டுநராக பணி செய்து வருகிறார். இந்நிலையில் கடந்த 2016ஆம் ஆண்டு டாஸ்மாக் அருகே ஏற்பட்ட அடிதடி பிரச்சனையில் ஏற்பட்ட வழக்கில் குற்றவாளியான அற்புதராஜ் விசாரணைக்கு வராமல் இருந்து வந்துள்ளார். இதனால் விழுப்புரம் நீதிமன்றத்தால் பிடிவாரண்ட் பிறப்பிக்கப்பட்டுள்ளது. இதையடுத்து விழுப்புரம் மேற்கு காவல் நிலைய போலீசார் நேற்று இவரை கைது செய்து அழைத்து வந்து நீதிமன்றத்தில் ஆஜர்படுத்தி மாலை 5 மணிக்கு விழுப்புரம் கிளை சிறையில் ஒப்படைத்துள்ளனர். இந்நிலையில் இன்று காலை சுமார் 6 மணியளவில் காவலர்கள் அற்புதராஜை எழுப்பும் போது அவர் அசைவின்றி இருந்ததால் அதிர்ச்சியடைந்த காவல்துறையினர் சிகிச்சைக்காக விழுப்புரம் அரசு மருத்துவமனைக்கு கொண்டு வந்து மருத்துவர்கள் பரிசோதனை செய்ததில் அவர் முன்பே இறந்துவிட்டதாக தெரிவித்தனர். விசாரணைக்காக கொண்டு சென்ற ஒருவர் இறந்து விட்டதாக தெரிந்தவுடன் அப்பகுதி பொதுமக்கள் மற்றும் உறவினர்கள் அதிக அளவில் மருத்துவமனை வாசலில் கூடியதால் அப்பகுதி முழுவதும் பரபரப்பாக காணப்பட்டது. காவல்துறையினர் ஆம்புலன்ஸ் மூலம் இறந்த அற்புதராஜின் உடலை பிரேத பரிசோதனைக்காக போலீசாரின் பாதுகாப்புடன் முண்டியம்பாக்கம் அரசு மருத்துவக் கல்லூரி மருத்துவமனைக்கு அனுப்பி வைத்தனர். இதனால் அரசு மருத்துவமனையில் ஏராளமான காவல்துறையினர் குவிக்கப்பட்டனர்.